வணக்கம் கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பேட்டில் விளாட போகிறோம். என்ன பேட்டில் கைஸ், பேட்டில் தான் விளாட போகிறோம். ஓகேவா கைஸ்? பேட்டில் கைஸ் வாங்க. நம்ம தம்பி இருக்காரு. நம்ம இன்னைக்கு மல்டிப்ளேயரில் போட போகிறோம். 3 மேட்ச் விளாடுவோம் கைஸ். 3 மேட்சும் போய் அடிப்போமோன்னு தெரியல. ப்ரோ பிளேயர் வந்து வாய்ப்பே இல்லை போயா. ஆனால் நாங்கள் வந்து போய் அடிப்போமானே எனக்கு இதாக தான் இருக்கா தெரியல கன்ஃபார்ம்டு. நம்ம ப்ரோ பாஸ்வேர்டை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா வந்து எப்படிலாம் வீடியோ எடுக்கணும்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைவு 1000K அடித்தோம்னா 1000K அடித்தோன்னா லைவ் கேஸ் பேட்டில் கேஸ் இந்த மாதிரி கோடு சொல்லுவேன். வரவங்க கேட்கலாம் விட்டுவோம். இல்லை கன்ஃபார்ம் லைவு நம்ம தங்கச்சிக்கு போட்டு அதுவும் நம்ம வீடியோ போடாமல் இருக்கும். இதுக்கு மேலே தான் வீடியோ ஸ்டார்ட்டு. அசைன்மெண்ட் வேறு முடியணும். ஒரு வாரத்தில் முடிச்சுருவாங்க, கவலை இல்லை. ஓகே கைஸ், வாங்க கேம் பிளேக்குள்ளே போவோம். எல்லாமே வேஸ்ட்டு தான் கைஸ். ஒரு ப்ரோ கூட ஒரு ப்ரோலாம் இப்படி எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டேன். நல்ல ரூபியில் இருந்தால லெஜண்ட் அடிச்சிட்டேன் கைஸ். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா அடிச்சிட்டேன். போட்டு 1 மாதம் இருக்கும். 1 மாதத்துலேயே டக்குன்னு அடிச்சிட்டேன். நான் பேர் கேரக்டர்னு நினைக்கிறேன். கைஸ் வணக்கம், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வீடியோக்கு மேக்ஸிமம் ஒரு கேம் பிளேக்கு ஒரு 5 நிமிஷம் மேக்ஸிமம் தேவைப்படும். ஏன்னா 5 நிமிஷம் 6 நிமிஷம் தேவைப்படும். ஏன்னா நம்ம 3 விளாட போகிறோம். அப்படியே ஒரு மேட்ச் தான் கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு. ப்ரோ செத்துட்டாரு. ஏன் ப்ரோ செத்தீங்க? ஐயோ கிரேட் எஸ்கேப் வாங்க. 11 கைஸ் நம்ம ப்ரோ மட்டும் செத்திட்டே இருப்பாரு. நம்ம ப்ரோ கேம் பிளே பிடிச்சிருக்குதா நம்ம ராகோ கேம் பிளே பிடிச்சிருக்குதான்னு கமெண்ட் பண்ணுவோம். ஏன் அவங்க 2 பேத்துக்கும் சேலஞ்ச் வைக்கணுமா நான் எவன் நல்லா விளாட்றான்னு. ஓகேவா? அதனால எவன் நல்லா விளாட்றா நீங்கள் தான் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ராகவா இல்லை சாய் பிரச்சனை டக்குன்னு செத்துறாங்க. ராகவனை கூட கொஞ்சம் டக்குன்னு சாக மாட்டான். அதுதான் எனக்கு கொஞ்சம் போகும். அதுக்கு மேலே நம்ம தலைவர் நல்லா கேம் பிளே விளாடுவார். அடிப்பார், மோசம் பண்ணுவார். போலீஸ் 2 பேரும் இப்படி சுற்றி போட்டுங்க. எப்போ கோல்டன் டபுள் பால் வேணுமா? வியாபாரம் எடுத்துக்கோ. இங்கே டபுள் பால் நிறையா வச்சுக்கிறேன். நான் இட்டி போட்டு வந்துட்டேன். வெறும் பக்கத்துல கோல்டன் டபுள் பால் கிடைக்குது. வா ப்ரோ, இங்கே வா ப்ரோ. வந்துட்டேன். இங்கே வா, தைரியம் வச்சுக்கிறேன். ப்ரோ இந்த பொண்ணு இவனா போடு ப்ரோ. ப்ரோ சும்மா சொன்னேன் கோல்டன் டபுள் ப்ரோ. கேப்பா கோல்டன் ராக்கெட் வச்சுருக்கான். அவனுக்கு ராக்கெட் வச்சா போய் உங்களை மாதிரி ஒழுங்கிட்டான் ப்ரோ. போய் கொளுத்துறான்னு செத்து போயிட்டாங்க. தம்பி கீழே இருங்கப்பா. ராக்கெட்டே கில் அடிச்சு பிடிச்சி ப்ரோ. தம்பி கீழே இருங்கப்பா. தம்பி கீழே இருங்க. யார் பண்ணியா உள்ள ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நினைக்கிறேன் எவனுமே தெரிய மாட்டேங்கிறேன். டே சுட்டப்பா போச்சு கைஸ். 2 பேரும் தோந்து போச்சு கைஸ். இதுக்குன்னே ரிவ்யூ அடுத்த மேட்ச் போயாது கன்ஃபார்ம். ப்ளஸ் வெக்கமாக போச்சு. கைஸ் இதுக்குன்னே நம்ம ரிவெஞ்ச் கொடுப்போம். இதுதான் கைஸ் ப்ரோ பிடிச்சிட்டு விடுவோம். நான் போயிட்டு கலசிட்டேன் கைஸ். இதுக்குன்னே நாங்கள் ரிவெஞ்ச் கொடுப்போம் கைஸ். அடுத்த மேட்ச்சு முக்கியமாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க கைஸ். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தான் நமக்கு முக்கியமே. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்கண்ணா டாகோக்கு எனக்கும் விசுவாசம். 1v1 யார் ஜெயிக்கிறான்னு பார்த்து சொல்லுங்கள். யார் நல்லா விளாடுவாங்கன்னு சொல்லுங்கள். ராகவனா கமெண்ட் பண்ணுங்கள். ராகவனா கமெண்ட் பண்ணி ரெட் கலர் ஹார்ட் போடுங்க. சாய் பிரசன்னான்னு கமெண்ட் பண்ணி ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏலியன் கேஸ் லெஜெண்டரி பிளேயர் வந்திருக்கான். எப்படியோ லெஜெண்டரி. நான் ஒரு 5 நிமிஷம் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ போய் பார்த்துடுவாங்க. அதையும் நான் கொஞ்சம் நிறையா சொல்லியிருப்பேன். அது கொஞ்சம் இப்படிதான் அசிங்கமாக தான் இருக்கும். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னு நானே மறந்துடுறேன்.
ஏன்னா நான் வந்து டேரக்டாக சொல்கிறேன்னா நான் வந்து ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி வச்சு சொல்ல எழுதி வச்சு சொல்லியிருந்தேன்னா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். எழுதி வச்சு சொல்லாதங்க நான் மறந்துடுறேன். நானே பாருங்க கை எப்படி வச்சு விளாடுறேன். இந்த ஒரு பொண்ணை கையில் குத்தி முடிக்கணும்னா இப்படி தான். பிங்க் பாக்ஸு கைஸ் அதான் பேட்டரி கைஸ் விளாடுறீங்களும் பிங்க் பாக்ஸ்னால் அருமை தெரியும். யாருக்கு யார் பிங்க் பாக்ஸ் தெரியுமோ பிங்க் கலர் பார்ப்போம் எத்தனை பேருக்கு தெரியும். ஒரு மரபாஸ்திரம் வந்தீங்கன்னா முட்டு வச்சுருக்கேன் கையில் குத்தி முடிச்சிருக்கேன் வெடிகுண்டு போட்டு முடிச்சிருக்கேன். சாவே மாட்டேங்கிறேன் கைஸ். எந்த ஊர் இருந்தது 6-7 வந்துட்டு அச்சு போட்டுட்டு நான் சாப்பிட்டு வந்தேன். கொஞ்சம் டபுள் பேலன்ஸ்னால் அவன் முடிஞ்சே இருப்பான். இதுதான் கொஞ்சம் டபுள் பேலன்ஸ் இந்த அழுத்திக்குள்ளே அடிக்கவே கூடாது. நான் அழுத்தி பிடிக்கணும் வந்துட்டு சம்மந்தமே இல்லை. முக்கியமாக ஷீல்டு எடுத்துங்க. ஷீல்டு முக்கியமான பகுதி தான் அதில். அவன் போடு அவனுக்கு டபுள் பால் ப்ரோ ரிவெஞ்ச் நான் தரேன் ப்ரோ. கல் போட்டுக்கிட்டு வரோம். ஐயோ ஒரு கல் போட்டால் எங்களுக்கு அடிக்கவே தெரியாது. உன்னால நான் மரம் அடிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஓவராக பண்ணுவேன். போடு ஏலியன் துரத்துது. ப்ரோ 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 ஏலியன் பரதேசி யாரு கேட்கு ஏலியன் ஏலியா அயலான் 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 போட்டுருச்சு கை சொன்ன. ப்ரோ ப்ரோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. வா ப்ரோ எங்கே கைஸ் தோற்று போயிடுவோம். செகண்ட் மேட்ச்சும் இவெண்ட் கொடுக்க விட மாட்டாங்க. அந்த ஏலியன் நம்மளை நல்லா புரிஞ்சுது. ஏன்னா அந்த ஏலியன் இப்படி பண்ணி அங்கே போய் லூட் வச்சுடுது. அசாமா ப்ரோ நீ டபுள் பல்லு தான் வச்சுங்க. இல்லை ப்ரோ ஆமாங்க ப்ரோ நான் டபுள் பல் வச்சுருந்தேன். ப்ரோ சுத்துட்டேன் ப்ரோ. என் டபுள் பல் எங்கடா ப்ரோ வாரம் ப்ரோ வா ப்ரோ சைடு வா ப்ரோ. ஏன் ப்ரோ என் டபுள் பல் எடுத்துட்டேன். பொட்டி வேணும் எனக்கு சுட மாட்டேங்குது. அச்சோ பொட்டி 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 பார்த்தீங்களா சுட மாட்டி ஏழு நேரம் அடிக்கணும். எல்லாமே நினைக்கிறீங்கன்னா பொட்டி கூட போச்சு. பொட்டி கம்மி கூட தம்பி இருப்பா தம்பி ஜீவ செஞ்சு எங்கே இருப்பா இங்கே அப்புறம் இருக்க முடியும். பாத்திரமா தான் இருக்க முடியும் சொல்லுவீங்க. ஆமாம் முள்ள கை அது 7 நேரம் தீரான் முடிஞ்சு நீங்கள் மேட்ச்சு. டே காப்பாற்றுங்கடா. ஒரு பாக்ஸ் இல்லை ப்ரோ காப்பாற்றுங்கடா சாய் சரண. ஏன்டா அப்படி சொல்கிறீங்க ப்ரோ? ஏலியன் பின்னாடியே வரான் ப்ரோ. ஓடு ப்ரோ. வார் சுட்டு தொலைய மாட்டேங்கிறாங்க. சுத்தனா கூட நிம்மதியாக இருக்கும். 7 நேரம் துரத்தி கொடுக்க முடியல கை. அதுக்கு போட மாட்டேன். இதுக்கு இந்த மேட்ச் ரிவெஞ்ச் கைஸ். நான் எனக்கு என்ன தெரியுமா கைஸ் ஹெச்பி இல்லாத ஓடிட்டு இருந்தேன். 30 ஹெச்பியில் டக்கு ஸ்னைப்பர் வச்சு ஒரு பாரதேசி அடிச்சுட்டாங்க. கமெண்ட்ல சொல்லுங்க சாய் கிருஷ்ணா வில் கில். Like and subscribe guys. Like வீடியோ 10 நிமிஷம் போயிடுச்சு.
டக்குன்னு கேம் பிளே முடிக்கணும். ப்ரோ இந்த டைம் கூடாதுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் இருக்கிற கேரக்டர் போட்டுட்டு எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் பாட் பசங்களாம் நான் வரமாட்டேங்க. நம்ம எப்போ வர சொல்கிறோமோ வரவே மாட்டேங்க. ஒழுதி கேஸ் அது தோற்று போயிட்டா சீக்கிரமாக. போயாவே அடிக்கலை. போயாவே உங்களுக்கு அடித்து காட்டல. நான் 5 நிமிஷம் வீடியோத்தில் அடித்து காட்டிருப்பேன். நான் மட்டும் ஒரு தலை போயிட்டேன். ஆனால் என் தம்பி வந்து அதில் ஃபோன் இல்லை. ஃபோன் இருந்துச்சு ஏதாவது ஒரு விளாட்ல. அதுக்கப்புறம் ஒரு மாதம் டெலிட் பண்ணிட்டேங்க. ஏன்னா என் தம்பி ஃபோனை வந்து லாக் பண்ணிட்டான். வீடியோலாம் போட்டுருக்கணும். எந்த போட்டு ஒருத்தவங்க டபுள் பில்ல டபுள் பில்ல கொடுத்தாலும் ஒருத்தவங்க தான் கொளுத்து 4 அடியில் கட்டுருவாங்க மேக்ஸிமம் 4 அடி. பேர் ஏன்னா வந்து இல்லை ஆனால் அதான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் இந்த ப்ரோப்லாம் வந்தாங்கன்னா உங்களால் அடிச்சுட்டு சாரி ப்ரோ நான் சும்மா சொல்லிட்டு போயிட்டீங்களா? எனக்கு 370 யாராச்சும் வருவாங்களா? யாருமே ப்ரோப்ளேயர் 470 ஒரு நாள் 500 ஹெச்பி போயிருந்துச்சு. நான் 520 ஹெச்பி. அதனால் நான் காமிச்சுன்னா அவனுமே அவனை வச்சுக்கலாம் வச்சுக்க மாட்டேங்க. ப்ரோ சும்மா ஒரு எறும்பு கடிச்சிட்டு இருந்துச்சுன்னு எறும்பு கடிச்சிட்டு வந்து ஏன்னா ப்ரோ பிளேயர் மட்டும்தான் அப்படி கொஞ்சம் அழிச்சிட்டு பார்த்தேன்னா போய் வச்சு பாட்டுலாம் கஷ்ட போட்டு வருவாங்க. ஆனால் அழிச்சிருவாங்க. மூணே அடியில் செத்து போயிடுறானுங்க. டபுள் புல்லட் 2 பேர். கைஸ் தான் கடைசி கேம் பிளே வீடியோ முடிச்சுட்டு பார்ட் 2 வந்து மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நம்ம பார்ட் 2 அப்போ தான் நம்ம அசைன்மெண்ட் முடிச்சுட்டு ஊருக்குலாம் போய்ட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு 1 வீக்கில் வந்து ரிட்டர்ன் வந்துடலாம். நிறைய வேலைகள் இருக்குது. ப்ரோ நீ ஒரு கில்லு ப்ரோ, நான் ஒரு கில்லு ப்ரோ. இதோ இங்கே இருக்கும் அடிச்சு வச்சுட்டு ஆசை தீர குதிச்சுக்கிட்டோம். விடு ப்ரோ குறைச்சிக்கிட்டோம். நான் 2 ஹெச்பியில் கூட அடிக்கிறேன். செத்துச்சு ப்ரோ. ஒரே அடியில் செத்து போச்சு ப்ரோ. கைஸ் போயா போட்டுச்சு. பாய் see you later அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு இன்னும் யார் டேப்னு சொல்கிறேன். அவங்க கைஸ் அந்த அவங்களாம் வந்து அடிச்சிருக்கிறேன். நான் அவங்க அடிச்சிருக்கிறேன். வீடியோ போர்டில் பார்க்கலாம். கைஸ் கோகுலில் வந்து இவன் 3rd பிளேஸு. இதே லோக்கலில் பார்த்தீங்கன்னா லோக்கலில் இவன் தான் ஃபஸ்ட் பிளேஸ். இந்த டாப்னு போட்டுருக்காங்க. அவனே நாங்கள் அடிச்சு விட்டுருக்குறோம். ஆனால் நம்ம குளோபுலில் தான் இருக்கணும். ஏன்னா லோக்கல் என்றைக்கும் வைக்கக்கூடாது. ஓகே கைஸ் வாங்க அங்கே போய் கலெக்ட் பண்ணிட்டு நான் கேரக்டர்லாம் காமிக்கிறேன். 3 லெஜெண்ட்ரி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்து இது லெஜெண்ட்ரி தெரியுமா கைஸ்? இப்போ வருவாங்க இதெல்லாம் லெஜெண்ட்ரி கேரக்டர். இப்போ ஒரு லெஜெண்ட்ரி இவன் தான் கைஸ் அந்த டாப் லோக்கல்லே ஃபஸ்ட்டு. ஆமாங்க கைஸ். ஆனால் இவன் பனிக்கட்டியே மாட்டிக்கிட்டான். ஸ்னோமேன் மாட்டிக்கிட்டான். ஆனால் இவங்க எல்லாமே வந்து இதுதான். இது என் தம்பி வச்சுருக்கிறான். நான் இது வச்சுருக்கேன்னா பாருங்கள் மேலே வச்சுருக்கேன். 3 வச்சுருக்கேன். 3 லெஜெண்ட்ரி இவன் கிடைக்கிறதே வேறு. 2 லெஜெண்ட்ரி. அப்புறம் இவனை பார்க்கறதுக்கு யார் மாதிரி இருக்கிறான்னு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஃப்ரீ ஃபயரில் ஃபஸ்ட்டு லைக் நிறைய தெரியுது. மக்கள் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நான் லைக் கமெண்ட் பண்ணுங்கள்.